கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வசனத்தை செய்தியை நாம் தியானிக்கலாம். John's Gospel chapter 14 verse 8. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். கவனியுங்கள், அது எங்களுக்கு போதும் என்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ஜீவிய காலத்தில் எத்தனையோ காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே நடப்பித்தாலும் தன்னுடைய சிலுவையின் பாதையில் path of the cross, way to the cross, அந்த சிலுவையின் பாதைக்கு அந்த வழியாக அவர் போகிற காலகட்டம்தான் இந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13, 14 எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் வே டு த கிராஸ், சிலுவைக்கு போகிற பாதை, அது அந்த நாட்கள். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் இந்த 14ஆம் அதிகாரத்தில் தோமா அவரை நோக்கி ஒரு வார்த்தையை அவன் கேட்கிறான். 8ஆம் வசனம், 5ஆம் வசனம் வாசிங்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். தோமா ஒரு கேள்வி கேட்கிறான். அது மட்டுமல்லாமல் 9ஆம் வசனம் வாசிங்கள். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? கவனிங்கள், சீஷர்கள் இது மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அந்த விஷயத்திலே தோமாவும் பிலிப்பும் கேட்ட ஒரு வார்த்தை, நீர் போகிற இடத்தை எங்களுக்கு காண்பியும். அதாவது தோமா அவரை நோக்கி, நீர் போகிற இடத்தை அறியோம். இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுவோடு பல அற்புத அடையாளங்களை கண்டவர்கள், இயேசுவோடு பலவிதமான காரியங்களிலே நேரடியாக ஈடுபட்ட 12 சீஷர்கள். ஆனாலும் அறியோமே என்று சொல்றாங்க. இங்க பிலிப்பும் ஒரு வார்த்தை கேட்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை, அது எங்களுக்கு போதும், பிதாவை எங்களுக்கு காண்பியும். தட் இஸ் இனஃப் ஃபார் அஸ். எங்களுக்கு அது போதும். ஏன்னா நீர் இருந்தேரு, உங்களோட கூட இருந்தோம், உங்களுடைய அற்புத அடையாளம்லாம் பார்த்தோம். நீரே சொல்றேன், நான் உங்களை விட்டு போகிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லிவிட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் சொல்றாரு என்னிடத்தில். சரி, இவர் தான் போறாரு, வி வாண்ட் another person. வீட்டில் கூட சொல்லுவான், சரி நீ போறனா போ, பெரிய பையன் இருக்கிறான், சின்ன பையன் இருக்கான், மகன் இருக்கிறான், மருமகன் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க். நீ போறனா போப்பா. மகனை பார்த்து சொல்லுவாங்க, மகளை பார்த்து சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுவாங்க. சரி போதும், பரவாயில்ல, நீ போ, நான் இருக்கிறவங்கள வச்சு காலத்தை ஓட்டிக்கிறேன், நேரத்தை, நான் இவங்க என்னோட கூட இருந்தா போதும். அதுபோல பிலிப்பு சொல்ற ஒரு வார்த்தை, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லிட்டு அது எங்களுக்கு
போதும். அப்படியானால் இந்த செய்தியின் தலைப்பு நான் முக்கியப்படுத்துகிறேன். is all sufficient. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் ஒன்று, ஒரே முகம்தான், சேம் ஆங்கிள். அதை தோமாவும் புரிஞ்சுக்கல, பிலிப்பும் புரிந்து கொள்ளல. ஆனால் சொல்றாங்க, எங்களுக்கு பிதாவை காமி, you are going, you told us that I am moving from this world, very soon I will go with my father, I'll go to my father. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு அடுத்த ஆளை காண்பின்றாங்க. ஆனால் அவர்களுக்கு ட்ரினிட்டி, திருத்துவத்தை பற்றி உள்ள ஒரு வெளிச்சம் சீஷர்களுக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய கருத்து இது. திஸ் இஸ் மை அசம்ஷன். நான் இந்த வசனத்தை தியானித்த விதம் என்னவென்றால், எங்களுக்கு போதும் என்றார்கள். அப்படியானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், பிதாவானாலும் இயேசு தேவனுடைய குமாரனானாலும் பரிசுத்த ஆவியானாலும், தட் இஸ் இனஃப், எங்களுக்கு போதும். அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. அதாவது செய்தியின் தலைப்பு இஸ் ஆல் சஃபிஷியன்ட். அவர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு அவர் போதுமானவர். அப்படியானால் Father is enough for us, the Son of Man is enough for us, the Holy Spirit also is enough for us. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதும். நான் இந்த இதை தியானித்துக் கொண்டு இருந்த பொழுது கொலோசியர் அதிகாரம் முழுவதும், புக் ஆஃப் கொலாசியன்ஸ், கொலோசியர் புஸ்தகத்தை கொஞ்சம் தியானித்தேன். அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் படிச்சீங்கன்னா, உட்காந்து தியானம் பண்ணி 2 வேர்ஸ் பை வேர்ஸ் படித்தால், நேற்றுக்கு அதை கொஞ்ச நேரம் தேடி அலசி ஆராய்ந்து படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 29 times நியர்லி ஆல், ALL, ஆல் என்ற வார்த்தை அடிக்கடியாக வரும். ரிப்பீட்டட்லி இட்ஸ் கமிங். ஆல், எல்லாம், எல்லாம் என்ற வார்த்தை அடிக்கடியாக வரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா தெரியும். ஆல் என்ற வார்த்தை புக் ஆஃப் கொலாசியன்ஸ்ல more than or not more than 29 times it occurs. நான் இதை யோசித்து, போதுமானவர் என்று சொல்லும் பொழுது, why he is sufficient for us, for me and for you, why he is sufficient, ஏன் அவர் போதுமானவர் என்று யோசித்தேன் கொஞ்ச நேரம். அந்த பிலிப்பு சொல்றான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். வீட்டில் சொல்லுவோம், போதும், இதுக்கு மேலே வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், திஸ் இஸ் இனஃப், இது போதும், இது போதும், ரொம்ப ரொம்ப வேணாம், எனக்கு கொஞ்சம் போதும், எனக்கு ரொம்ப அவசியம், போதும். போதும் என்ற வார்த்தையை வீட்டிலும், வேலை ஸ்தலத்திலும், ஊழியத்திலும் நான் பயன்படுத்தும். பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போதும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. லார்ட் திஸ் இஸ் இனஃப்ன்றாங்க. போதும் கர்த்தாவே. நாம் கூட நம்மளுடைய பாதையில் எத்தனையோ விதங்களில் போதும் என்று சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு இஸ் மை சஃபிஷியன்ட், அவர் எனக்கு போதுமானவர். நான் தியானிக்க போகிற கொலோசியர் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 16 வசனம் வாசியுங்கள். கொலாசியன்ஸ் 1 அதிகாரம் 16. இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் முன்ன பின்ன இருக்கும். ஏனென்றால் அவருக்குள்
சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆ, பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆ. பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆள். சகலமும் என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். 1 அதிகாரம் அந்த 16 வசனத்தில், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆல் திங்ஸ் கிரியேட்டட் பை ஹிம். அப்படியானால் அதனால்தான் பிலிப்பு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். Father is enough for us. The Son of Man is enough for us. The Holy Spirit is enough for us. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று எங்களுக்கு போதும். நல்லா யோசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது அதை ஆழமாக எழுதுகிறார். அது ஏனென்றால் அவருக்குள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் அது எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதை நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். கர்த்தாவே, உமக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை நாம் வாசிப்போமானால் 17வது வசனம் வாசியுங்கள். அதே கொலோசியர் 1 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை அப்படின்னா ஹோல் டுகெதர், எல்லாமே அவர் மூலம் அப்படியே கட்டி அணைத்து அவரோடு கூட நிலை நிற்கிறது, இணைந்து. இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். 17ஆம் வசனத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய இன் ஹெவன் ஆன் எர்த், காணப்படுவவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துகளும், விசிபிள் அண்ட் இன்விசிபிள், பார்ப்பது பார்க்க முடியாது அதர்சனமான காரியங்கள், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். அது சிங்காசனமோ துரைத்தனங்களோ அதிகாரங்களோ எல்லாமே அவரை கொண்டுதான் நடக்கிறது. 17ஆம் வசனம், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாமே இணைந்து, எல்லாமே அவருக்குள் என்ன நிலைத்து நிற்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அவர் மூலம்தான் எல்லாம் நடக்கிறது. த்ரூ ஹிம், அவர் மூலம்தான் எல்லாம் நடக்கிறது. ஏனென்றால் என்று சொல்லிவிட்டு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லும் பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுதான். ஆனால் அந்த வெளிச்சம் சீஷர்களுக்கு முழுமையாக அறியப்பட முடியவில்லை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் சரீர பிரகாரமாக ட்ரினிட்டி, திருத்துவத்தை சீஷர்கள் விளங்கி கொள்ள முடியவில்லை. அதுக்கு ஆதாரங்கள் நிறைய வசனம் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் கமிங் டு த பாயிண்ட், இந்த இடத்துல நான் முக்கியப்படுத்துகிறேன். போதும், எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அப்படியானால் முதல் குறிப்பு நான் முக்கியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஆல் திங்ஸ் கிரியேட்டட் பை ஹிம். அப்பேற்பட்ட வெளிச்சம் சீஷர்களுக்கு இயேசு இருந்த காலகட்டத்திலே காண்பிக்கப்படவில்லை, அவர்கள் உணர முடியவில்லை. ஆனால் கிருபையின் காலத்தில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு அவர் அவர் எழும்பி
அவர் 40 நாள் சஞ்சரித்த பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு அப்புறம் உள்ள காலங்களில், பிற்பாடு உள்ள காலங்களிலே நமக்கு தேவன் அழகாக ஒரு நியூ டெஸ்டிமெண்டை கத்தர் கொடுத்திருக்கிறார். பவுல் மூலமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சகலமும் அவர் மூலமாக நமக்கு அளிக்கப்பட்ட சகலமும். You can thrust anything into the word all. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாமே அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகலமும். அதுவும் பிஃபோர் in him all things consist all together. இணைந்து அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம் வாசியுங்கள். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயும் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் முதல்வராய், he is the chiefest among all. அவர் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கிறபடியால் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கவனிகள். இன்னொரு வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிப்போமானால், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் எல்லாம், ஆல் ட்ரெஷர்ஸ். அவனைகள் in him all things, through him all things created. அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காரியத்தில் பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்படியானால் பவுல் சொல்லுகிறார், ஆல் திங்ஸ் கிரியேட்டட் பை ஹிம், எல்லாமே அவர் மூலமா சிருஷ்டிக்கப்பட்டது. அதே 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அவருக்குள், கொலோசியர் 2:3, அவருக்குள் இன் ஹிம் ஆல் திங்ஸ் ஹிடன் ஆல் ட்ரெஷர்ஸ். அவருக்குள்ள எல்லாம் பொக்கிஷம், ஞானம், அறிவு எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் அவருக்குள்ளே எல்லாமே ஹிடன், மறைந்து காணப்படும். நாம் எடுக்க வேண்டியதுதான். You have to get it from God. நீங்களும் நானும் அதை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அந்த கொலோசியர் 2:3 மறுபடியும் வாசியுங்கள். 2:3 தான். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எல்லாமே அடங்கி இருக்கிறது. நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அவர் மூலமாய் உருவாக்கப்பட்ட எல்லா காரியமும், through him, by him, created all things through him என்று சொல்லும் பொழுது, அவருக்குள்ளே in him, through him, in him எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆல் ட்ரெஷர்ஸ், எல்லா பொக்கிஷமும். அப்படியானால் அன்பு ஆகிய ஒரு பொக்கிஷம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 நமக்கு நன்றாக தெரியும். வேண்டுமானால் நீங்க வாசிக்கலாம். பொக்கிஷம், அவருக்குள்ளே ஒரு பொக்கிஷம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். வாசியுங்கள். கலாத்தியர் 5:22-23 நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான். கலாத்தியர், கலேஷியன்ஸ். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கவனிங்கள், மறுபடியும் வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு. கவனிங்கள், போதும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் அவர்கள் in him, through him, in him சொல்லும் பொழுது நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையிலே ஆவியானவர் தாமே நமக்கு ஒத்தாசை செய்வாராக.
இதையாக்கும் பிலிப்பு சொன்னான், போதும், எங்களுக்கு பிதாவை காட்டும். அந்த வசனம் ரொம்ப முக்கியங்க. போதும், அதாவது எங்களுக்கு பிதாவை, அது எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு போதும். யூ ஜஸ்ட் ஷோ த ஃபாதர், எங்களுக்கு பிதாவை காட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வேண்டியதை கர்த்தர் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறார். ஐ ஆம் த ட்ரெஷர், நான் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறேன். இன் மீ, த்ரூ மீ, பை மீ, ஆல் திங்ஸ் கிரியேட்டட். என் மூலமாக எனக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய குண லட்சணங்களை, ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய அந்த காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பண விஷயமா இருக்கலாம், அல்லது வீட்டு காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இருக்கலாம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். எனிதிங், எல்லாமே த்ரூ ஹிம், பை ஹிம். எல்லாமே கர்த்தர் அவருக்குள்ள வச்சிரு, த்ரூ ஹிம், அவர் மூலம்தான். ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்கள், எல்லா ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்பானாலும், தாழ்மையானாலும், பொறுமையானாலும், இச்சை அடக்கமானாலும், மற்ற எல்லா கலாத்தியர் 5:22 வசனத்தின்படி கொடுக்கிறார். அதோடு கூட உங்களுடைய ஃபேமிலி மேட்டர், உங்களுடைய பர்சனல் மேட்டர், உங்களுடைய பிள்ளைகள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் மேட்டர், உங்களுடைய இன்லாஸ் மேட்டர், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேட்டர், உங்களுடைய மினிஸ்ட்ரி மேட்டர், anything you can trust and ask, Lord, you are the main source. Through him, Lord, through you, by you, உமது மூலமாக, உமது கிரியின் மூலமாக எல்லாமே நடக்கிறது. All things by you, Lord. All things are created by him. அவர் மூலமாக கர்த்தர் எல்லாம் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஹிடன், மறைக்கப்பட்ட அந்த காரியத்தை இந்த கிருபையின் நாளிலே அப்போஸ்தலன் பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது அவருக்குள் அடங்கி இருக்கிற அந்த காரியத்தை இந்த ஓவிய நாளிலே காலை ஆராதனையிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொலோசியர் 2:10 வாசியுங்கள். அடுத்தபடியாக, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். 9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கலாம். ஏனென்றால் 10 வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கவனிங்கள், 9 10 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். 10 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அதாவது தேவத்துவத்தின் பரிபூரணம், fullness of the Godhead, bodily, spiritually and physically. எடுத்துங்க, தேவத்துவத்தின், அவருடைய தேவத்துவத்தின் பரிபூரணம். இன்னைக்கு ஒரு பக்கம் அவர் மூலம் all things are created by him, அது ஒரு ஆங்கிள், அது ஒரு பொக்கிஷம். அதையாக்கம் பிலிப்பு சொல்றான், போதும், எங்களுக்கு பிதாவை காண்பியும். அப்படியானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? கிரியேட்டட் ஆல் திங்ஸ் பை them. எல்லாமே அவர்கள் திருத்துவத்தின் மூலம்தான் எல்லாம் நடந்திருக்கிறது. ஏன் அதை நான் சொல்லுகிறேன் என்றால்,
ஆதியாகமத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். முதல் 2 வசனம், 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல மனுஷனை உண்டாக்குவோமாக, மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ப்ளூரலா ஒரு பன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். கவனியுங்கள், நான் பேசும்போது கவனியுங்கள், அன்பாக சொல்லுகிறேன். 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது 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 சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் நமது நமது நாட் ஓன்லி சிங்கிள் 1 2 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, மனுஷனை உண்டாக்குவோமாக என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் they spoke together. அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. நம்ம போய் 3 பேர் சேர்ந்து மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுதான் fullness of God. fullness of God ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப யோசிக்கக்கூடிய வார்த்தை. நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பேசுறேன். fullness of God is very depth, very deep. It's not a shallow one, very 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 deep one, and also very 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 height, too height, ரொம்ப உயரமான காரியங்கள். And also the fullness of God is too breadth, ரொம்ப அகலமான வார்த்தை அது. And also very deep, ரொம்ப ஆழமான வார்த்தை. அதனால அதை மைண்டில் மனதில் எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களோடு பேசுகிறேன். அது என்ன சொல்ல, நமது சாயலாக fullness of God head bodily. அவங்க 3 பேர் எப்படி இருந்தாங்களோ, அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாங்களோ அது போலதான் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டார்கள். அதான் fullness of God. அதனால்தான் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆதாமோட ஏவாளோடு நடந்தார். இன்னைக்கு அந்த fullness of God கிருபையின் காலத்திலே அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சீக்கிரமாக மறுமையிலே நீங்களும் நானும் அதை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அதை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். ஆக இதை குறித்து இன்னும் சொல்வேனால் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போமானால், 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இதே வார்த்தை தான், godliness என்ற ஒரு வார்த்தை. We born with everything. 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிங்கள். தம்முடைய மகிமையினாலும், தம்முடைய his glory, காருண்யத்தினாலும், காருண்யத்தை ஃபேவர், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், தேவ பக்தி காட்லின தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளி இச்சையினாலே உலகங்கள். நான் சொல்றதை மட்டும் வாசிங்க. We born with everything. அவருடைய பக்தியினால, அவருடைய காருண்யத்தினால நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். So I can along with the Paul we can say I can do all things through Jesus. பிதா அந்த பவுலோடு சேர்ந்து சொல்ல முடியும், எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன பலன்? ஆவிக்குரிய பலன், சரீர பலன், ஆத்மா பலன், எல்லாவற்றையும் பவுலோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும். சரீரத்துக்கு வேண்டிய பலன், ஆத்மாவுக்கு வேண்டிய பலன், சிந்தைக்கு வேண்டிய பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறபடினாலே I can do all things. எல்லாவற்றையும் எனக்கு செய்ய கர்த்தர் எனக்கு ஆத்மாவிலும் சரீரத்திலும் சிந்தையிலும் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலே is enough. பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும்.
அப்படி போதும் என்று சொல்லும் பொழுது இந்த இன்னொரு குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 12 என் கிருபை உனக்கு போதும். யோனா 4 அவர் அந்த வசனத்தை வாசியுங்கள். யோனா 4 அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் விலகி ஓடி விட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை ஆல் திங்ஸ் கிரியேட்டட் பை யூ என்று சொல்லும் பொழுது அது பூமி மேலே ஆனாலும் சமுத்திரத்தின் ஆழமானாலும் வான மண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களானாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினபடினாலே என் தேசத்தில் இருக்கும் பொழுது நான் சொல்லவில்லையா என்று சொல்லுகிறான். வாசியுங்கள். 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். கவனிங்கள். எங்களுக்கு காண்பியும் என்று சொல்ல போதுமானவர், பிதா எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லும்பொழுது யோனா தன்னுடைய ஜீவியத்தில் இரக்கம் எங்களுக்கு போதுமானவர். யோனா 4:2 இரக்கம் போதுமானவர், மனது உருக்கம் போதுமானவர், நீடிய சாந்தம் போதுமானவர், மிகுந்த கிருபை போதுமானவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. இஸ் ஆல் கிரேஸ், இஸ் மை சஃபிஷியன்ட், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி. என் கிருபை உனக்கு போதும். அவருடைய மன உருக்கம் நமக்கு போதும், நீடிய சாந்தம் நமக்கு போதும், இரக்கம் நமக்கு போதும். அது மட்டுமல்லாமல் மிகுந்த கிருபை நமக்கு போதும். எல்லாவற்றிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கினவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதை நீங்களும் நானும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர் ஐயா. உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு போதுமானவர் கர்த்தாவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory, மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இரத்தத்தால ஜெயம், இரத்தத்தால ஜெயம், இரத்தத்தால ஜெயம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. விடுதலையோடு ஸ்தோத்திரங்கள், விடுதலையோடு ஸ்தோத்திரங்கள். இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால ஜெயம், இரத்தத்தால ஜெயம். அவருடைய இரக்கம் நமக்கு போதுமானது, அவருடைய உருக்கம் நமக்கு போதுமானது, அவருடைய வல்லமை நமக்கு போதுமானது, அவருடைய காருண்யம் நமக்கு போதுமானது கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory, மகிமை மகிமை மகிமை. நன்றி 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 கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் என்னை உண்டாக்கினவர். இஸ் எனஃப். அவர் என்னை உண்டாக்கினபடினாலே, என்னை மறுபடியும் ஜனிப்பித்தபடினாலே, அவருக்குள்ளே எனக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது.
எனக்கு வேண்டியது எல்லாம், எனக்கு குடும்பத்துக்கு வேண்டியது எல்லாம், என் பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாம், என்னுடைய ஃபியூச்சர் வரும் நாட்களுக்கு வேண்டியது எல்லாம், எதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கி by him, through him, he created all things. எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய காரியமானாலும், குடும்ப காரியமானாலும், மனதுக்கு வேண்டிய காரியமானாலும், ஆத்மாவுக்கு வேண்டிய காரியமானாலும், சரீரத்துக்கு வேண்டிய காரியமானாலும், எல்லாவற்றுக்கும் இஸ் சஃபிஷியன்ட். அவர் போதுமான அளவுக்கு நமக்கு வைச்சிருக்கிறார். ஆகையினால்தான் பிலிப்பு சொன்னது போல, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. He is sufficient. His grace is sufficient. His power is sufficient. His favor is sufficient. எல்லாமே நமக்கு போதுமான அளவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்படினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கால ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு பிதாவை காண்பியும், எங்களுக்கு போதும் என்று பிலிப்பு சொன்னது போல நாங்கள் பிலிப்போடு சேர்ந்து அறிக்கை எடுக்கிறோம். எங்களுக்கு நீர் போதும் ஐயா, நீர் போதும் ஐயா, உடைய கிருபை போதும் ஐயா, உடைய காருண்யம் போதும் ஐயா, உடைய இரக்கம் எங்களுக்கு போதும் ஐயா. நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அது எங்களுக்கு போதும். கர்த்தாவே, நீர் போதும் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் போதுமானவர். என் குடும்பத்துக்கு போதுமானவர், என் பிள்ளைகளுக்கு போதுமானவர், எங்களுடைய எதிர்காலத்துக்கு போதுமானவர், எங்களுடைய சுகத்துக்கு போதுமானவர், எங்களுடைய விண்ணப்பத்துக்கு போதுமானவர் ஐயா. நீர் எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யார் யார் இதை பார்த்து உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்து சகல காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.